கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூர் சலூன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அவர்கள். படத்துடைய டைரக்டர் கோகுல். அவருடைய டைரக்ஷனில் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவருடைய மூவி. நிறைய பேர் இருக்காங்க போல படத்தில். பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. ஓ ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா இந்த உலகம் ஒருத்தனை பார்க்குற பார்வையை மாற்ற முடியும்னு எனக்கு சாச்சாவை பார்த்து தான் தெரிஞ்சு. ஓஹோ ஓகே. நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இந்த ஆஃபர் வேணாம்னு சொல்கிறீங்க. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட பேஷன். இதெல்லாம் குலத்தொழில்ப்பா, நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும்? இன்ஜினியரிங் என்ன நம்ம குலத்தொழிலா? என்னால் ஒரு பார்பரா பெரிய லைஃப் வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நான் சொந்தமாக பெருசாக சலூன் ஆரம்பிக்கணும். ரெண்டு மாப்பிள்ளைகளையும் ஒன்னா ஒரே பார்ல பார்க்குற பாக்கியம் எந்த மாப்பிள்ளை இருக்கு? செம்மையா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஓகே. கொஞ்சம் மேலே போனால் கூட அழிச்சிருவாங்க. நெயில் கட் பண்ணுறது நினச்சியா? இனிமேலாம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுமா. அவன் அவ்வளோதான். செம்ம ட்ரெய்லர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரே நைட்டில் மொத்த பிரச்சனை தீர்க்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், மஸ்ட். ஓ, ஜனவரி 25 படம் ரிலீஸ். ஓகே, செம்ம ட்ரெய்லராக இருக்குங்க. ட்ரெய்லர் செம்மையாக இருக்கு, செம்ம அழகாக செம்மையாக போச்சுமோ. பட்டம் வேறு லெவலில் செய்யணுன்றது. ஆர்ஜே பாலாஜி சார் லுக்கு பயங்கரமாக இருந்தது. தாடி இல்லாமல் க்ளீன் ஷேவாக இருந்தது. லுக்கு பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கனவை நோக்கி ஓடுறதுல தப்பே இல்லாத மாதிரி தான் படத்தை காட்டியிருக்காங்க. நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், எப்படியோ சம்திங். ஆனால் ஒரு கனவு, அந்த கனவை நோக்கி எப்படியாவது நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை ஏற்படுத்தும்ன்றது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கனவை மட்டும் நோக்கி ஓடினா போதுன்ற மாதிரி படத்தில் காட்டியிருந்தாலும் அதை தாண்டி அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த திரைப்படம் பேசுவோன்னு நினைக்கிறேன். தொழில் ரீதியான போட்டிகளும் ஒரு ஃபேஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் சாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம ஜீவா சாராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணியிருக்காங்க. படம் வேறு லெவலில் செய்யணும்னு தோணுதுங்க. நிறைய பேர் இருக்காங்க. லால் இருக்கார், சத்யராஜ் சார் இருக்கார், தலைவாசல் விஜய் சார் இருக்கார், அப்புறம் மீனாட்சி சௌந்தரி அவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து சத்யராஜ் சார், ரோபோ சங்கர்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய நட்சத்திரம் பட்டாளமே இருக்குது. பட்டம் காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரியான கதையாக இருக்கும்னு தோணுது, செம்ம படமாக இருக்கும்னு தோணுது. ஜனவரி 25 படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய படங்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் விசேஷமாக இருக்கட்டும், மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் அதே போல் அவருக்கு ஒரு சரியான படமாக இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.